குறிப்பாக தேரர் என்ன விஷயங்கள் சார்ந்து பேசியிருக்கிறாங்கன்னா, இந்த பவானி வீதி வந்து இந்த விகாரைக்கு குறுக்கே செல்கின்றது. அப்போ விகாரைக்கு குறுக்க ஒரு வீதி அமைக்கின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் முன்வைக்க வந்திருக்கின்றார். ஒரு இராணுவ ஆட்சி தான் இங்கே மீண்டும் நடக்கிறதா என்கின்ற ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது. விகாரை வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை தான் என்றதை நைனாதீவு விகாராதிபதியே தெரிவித்திருக்கின்றார். இந்த கருத்து வந்து பிரேசபையினுடைய கருத்தே இல்லை, நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. மடாலயங்கள் அதில் கட்டப்பட்டிருந்தன, வேறு சில கட்டங்கள் கட்டப்பட்டிருந்தன, சில அடிக்கல்கள் நாட்டப்பட்டிருந்தன. இந்த தங்காலை விஷயத்தை திடீரென்று ஒரு நேர்காணலில் இவர் சொல்லி தெரிவித்திருக்கிறது கூட அப்படி ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. துரைராசா ரவிகரன் அவர்கள் சந்திரசேகரன் அவருடைய முகத்துக்கு நேராக கொடுத்திருந்தார். இதை பாருங்க, நீங்க ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட இது எல்லாத்தையும் தந்திருக்கிறேன், இப்பையும் தாரன், இது இனியாவது இருக்கு நடவடிக்கைகள் எடுங்க. முல்லைத்தீவில் இருக்கிறது, அடுத்த மாவட்டத்தால் அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருந்து வேலை பார்க்காமல் இங்கே அளவெடுக்கிறார்கள பிடிக்கும் கொண்டாங்க இருக்கும். திருட்டு தொழிலை செய்ய வேண்டாம். ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். தையிட்டி திஸ்ஸவிகாரை என்கின்ற விடயம் பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கின்றது. எப்பேண்டா முதலே இது பேசுபொருளான ஒரு விடயம்தான். ஆனால் இந்த பவானி வீதி விடுவிப்பு சம்பந்தமான விடயம் நீதிமன்றத்தால் ஒரு கட்டளையாக அல்லது ஒரு அறிக்கையாக பிறப்பிக்கப்பட்ட பிறகும் இந்த வலிகாமம் வடக்கு பிரதேச சபை வந்து இந்த விடயத்தை கை கொள்ளும் என்ற விஷயத்தை அவர்கள் அறிவித்த பிறகும் கூட இந்த வீதி சம்பந்தப்பட்ட விடயத்தில் நிறைய சர்ச்சைகள் இடம்பெற்றதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ அது தொடர்பான என்ன விஷயத்தை நாங்கள் பார்க்க போன்றோம்டா, பொப்பிலையான சுனேரத்தின தேவி பிரிவேனாவில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலகம குசலதம்ம தேரர் வந்து ஒரு திரிவுபடுத்தப்பட்ட ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார் என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலையும் குறிப்பாக தேரர் என்ன விஷயங்கள் சார்ந்து பேசியிருக்கிறார்னா, இந்த பவானி வீதி வந்து இந்த விகாரைக்கு குறுக்கே செல்கின்றது, அப்போ விகாரைக்கு குறுக்க ஒரு வீதி அமைக்கின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் முன்வைக்க வந்திருக்கின்றார். இது பெரிய அளவிலான சர்ச்சைக்குரிய கருத்தாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இவர் மட்டும்தான் இந்த விஷயத்தை சொன்னாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த வீதி விடுவித்தா பிறகு கூட போலீஸார்கிட்ட இருந்து ஒரு எச்சரிக்கை தொனியில் அல்லது மிரட்டும் தொனியில் தவிசாளருக்கு சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வீதியை விடுவிக்கிறது அல்லது இந்த வீதியை மக்கள் பாவனைக்கு விடுற சம்பந்தமான விஷயங்களை இனி முன்னெடுத்தால் சில சட்ட சிக்கல்கள் நேரும் என்ற அடிப்படையிலையும் பேசப்பட்டது என்ற விடத்திலையும் அந்த கருத்துக்கள் எல்லாம் முன்னே காலகட்டங்களில் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரிய அளவிலான பரபரப்பை ஏற்படுத்தின செய்திகளாக இருக்கின்றன. இது எவ்வாறாக இருந்தாலும் கூட ஒரு நீதிமன்றம் கட்டளை பிறப்பிச்சா பிறகும் அங்கே சிக்கல் நிலைமைகள் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இது உண்மையிலேயே இந்த வீதியில் மட்டும்தான் இந்த பிரச்சனையா அல்லது இந்த தையிட்டி திஸ்ஸவிகார சம்பந்தமான விடயத்தில் தான் இந்த பிரச்சனையானு கேட்டிங்கன்னா இல்லை. முன்னைய காலகட்டங்கள்லேயும் கூட இந்த அரசாங்கத்தினுடைய சில சுயாதீன நிறுவனங்கள்டேருந்து சில அறிவிப்புகள் வந்து நான் இராணுவ முகாமை அகற்றணும் என்று சொன்ன பிறகும் அந்த இடத்துல இராணுவ முகாம் தொடர்ந்து இருந்ததை காணக்கூடிய மாதிரியே இருந்தது. அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் அவர்கள் அதை அகற்றாமல் அந்த இடத்திலே வைத்திருந்த வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது. இதை வைத்து பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு இராணுவ ஆட்சி தான் இங்கே மீண்டும் நடக்கிறதா என்கின்ற ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக இந்த பருத்துறை கற்கோளம் காணி சம்பந்தப்பட்ட விடயங்களில் கூட அப்படியான நிலைப்பாடுகள் முதல் நடந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ இங்கே இராணுவத்தினர் இங்கே உள்ள வந்திருக்கிறான்னு கேட்டிங்கன்னா இல்லை. வழக்கமான இலங்கையினுடைய இந்த பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்ற விஷயத்தை மீண்டுமே இந்த தேரர்கள் இங்கே முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த பௌத்த சமயத்துக்கு எதிரான சில நிலைப்பாடுகளை இந்த பிரதேச சபையினர் முன்னெடுக்கின்றார்கள் என்கிற விதத்தில் தான் அவர் இந்த கருத்தை முன்வைக்கிறார். குறிப்பாக இந்த தையிட்டி திஸ்ஸவிகாரை என்ற ஒரு விகாரையே மக்களுடைய காணிகளில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டது தான். அதை இந்த அரசாங்கத்தில் இருக்கின்றார்களும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட விகாரை வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை தான் என்றதை நைனாதீவு விகாராதிபதியே தெரிவித்திருக்கின்றார். அப்போ அவர் அந்த நாகதீப விகாராதிபதி என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறாருன்னா, அதனுடைய காணி ஏற்கனவே அங்கால இருக்குது, அதனுடைய பொறுப்பு என்னிடத்தான் இருக்குது. அப்போ இங்கே அமைக்கப்பட்டது வந்து வேண்டுமென்று அடாத்தாக மக்களுடைய காணிகளில் இது அமைக்கப்பட்டது, இது தவறென்று தான் அவருமே சொல்லியிருந்தார். ஆக அவர்களுக்குள்ளேயே இதில் ஒரு குழப்ப நிலைமை இல்லை, ஒரு சீரான நிலைமை தான். இந்த தையிட்டி திஸ்ஸவிகாரைன்றது மக்களுடைய காணியில் அமைக்கப்பட்ட ஒரு விகாரை தான். அது விகாரை என்றதை விட ஒரு சட்டவிரோத கட்டடம் என்ற அடிப்படையில் தான் பேசப்பட்டது. ஏனென்றா ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய நிலப்பகுதியில் அரசாங்கத்தினுடைய ஒரு தனியார் காணியில் அரசாங்கத்தினுடைய ஒரு கட்டிடம் அனுமதி என்று வந்தாலே அது சட்டவிரோத கட்டடமாக தான் பார்க்கப்படும். இங்கே
வந்திருக்கிற கட்டம் வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு பௌத்தத்திற்கான ஒரு புனித இடமாக பார்க்கப்படுகின்ற விகாரை என்ற ஒரு கட்டம் பட்டுகிறது. இதையும் சட்டவிரோதமாக தான் பார்க்கப்படுகிறது. இன்னொரு வகையில் அந்த வீதி வலிகாமம் பிரதேச சபை சம்பந்தப்பட்ட விடயத்துக்குள்ளே வந்த பிறகு மீண்டும் அதில் வீதி அமைக்க முடியாது, வீதிகள் சார்ந்த விஷயங்களை பார்க்க முடியாது, மக்களுடைய பாவனைக்கு அந்த வீதியை விட முடியாது என்ற கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறதெல்லாம் ஒரு தேவையற்ற கருத்து நிலைப்பாடுகளாகத்தான் இங்கே பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் விகாராதிபதி தையிட்டி திசைவிகாரை விகாராதிபதி கூட பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை தெரிவிச்சிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வீதி வராது, இது விகாரைக்கு சொந்தமான இடம்தான் என்று சொன்னா பிறகும் யார் தையிட்டி திசைவிகாரை சம்பந்தப்பட்ட விடயங்களில் அவர் இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தின பிறகும் பிரதேச சபையினுடைய கருத்து தான் அங்கே கொஞ்சம் அதிகமாக மேலோங்கி இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை இந்த குறிப்பிட்ட இந்த தேரரும் சொல்லியிருக்கின்றார். இந்த ஊடக சந்திப்பு வச்ச தேரரும் தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த கருத்து வந்து பிரதேச சபையினுடைய கருத்தே இல்லை, நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அப்போ நீதிமன்றத்தால் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவின் பேரில் தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதில் அவர்களுடைய கைதான் ஓங்கி நிற்கின்றது என்று இவர்கள் கூறுறதெல்லாம் உண்மையிலேயே ஒரு விகாராதிபதி சொன்னால் எல்லாமே நடக்க வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வியை இங்கே ஏற்படுத்துறதை காணக்கூடியமாக இருக்கின்றது. ஆகவே ஒரு சிக்கல் நிலைமைக்குள்ள மீண்டும் தையிட்டு திசை விகாரங்களை கொண்டு வருவதற்கான முன்முயற்சிகள் சிறிது மேற்கொள்ளப்படுதா என்ற ஒரு கேள்வி. இந்த சந்திரசேகரம் அவர்கள் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுதே அவர் சொல்லியிருந்தார், இந்த தையிட்டு திசை விகாரம் என்ற சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை தான், இதை நாங்கள் முழுமையாக விடுவிக்க முடியாது, இந்த விகாரை கட்டிடத்தை தவிர்த்து ஏனைய பகுதிகளை விடுவிக்கலாம் என்ற விதத்தில் பேசப்பட்டிருந்தது. அதுக்கே மக்கள் ஏற்புடைய கருத்தை சொல்லலை. ஏண்டா அது எங்களுடைய காணி முழுவதுமே எங்களுக்கு வேணும் என்ற கருத்து. இது வந்து அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களால் சொல்லப்பட்ட கருத்தை ஒழிய உத்தியோகபூர்வமாக இந்த கருத்தை இந்த அரசாங்கத்தால் யாருமே வெளியிட்டதாக இதுவரை காணல. ஆக இந்த விடயங்களில் கூட அவர்கள் பின்னடிக்கின்றார்கள். இந்த தையிட்டு விகாரையை விடுத்து மற்ற காணிகளை கொடுக்கறதுலே இங்கே சிக்கல் நிலைமை இருக்கிறத காணக்கூடியமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த தையிட்டு திசை விகாரைன்றது எல்லா பிறப்பு எதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. வேற ஒவ்வொரு கட்டடங்களாக இவர்கள் கட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். மடாலயங்கள் அதில் கட்டப்பட்டிருந்தன, வேறு சில கட்டடங்கள் கட்டப்பட்டிருந்தன, சில அடிக்கல்கள் நாட்டப்பட்டிருந்தன, விமர்சனம் எல்லாம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டதை காணக்கூடியமாக இருக்குது. எப்படி இப்போ பலாலி இராணுவ குடியிருப்பு காணிக்குள்ள மருத்துவமனை அமைக்கிற விஷயங்கள் நடக்குதோ அதே மாதிரி இங்கே புதிதாக கட்டடங்கள் எல்லாம் எழும்பி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்குது. ஆகவே இது விகாரையை எல்லப்படுத்துறதுலேயே இங்கே சிக்கல் நிலைமைகள் இருக்குது. ஏன்னா அவர் கட்டடங்களுடைய அளவு அதிகரித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இது ஒரு பெரிய சிக்கல் நிலைமையாக இங்கே மாறி இருக்கிறது. இந்த கட்டடங்கள் தவிர்ந்த ஏனைய காணியண்டைக்கே அங்கே ஒரு சிக்கல் நிலைமை கொண்டு வருது. அதே மாதிரி மீண்டும் இந்த அதுக்கு அருகில் போகிற வீதியே நடுவாழ போகுது என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்றால் ஏதோ ஒரு வகையில் மீண்டும் இந்த பௌத்தமயமாக்கல் என்ற ஒரு விஷயத்தை வைத்து மக்களுடைய காணிகளை அபகரிக்கிற ஒரு திட்டம் திரைமறைவில் இல்லாமல் நேரடியாகவே இப்போ நடக்கிறதுக்கான சில வழிகோள்களும் இருக்கோ. ஏண்டா இந்த அரசாங்கம் வந்த பிறகு இனவாதத்துக்கு நாங்கள் கை கொடுக்க மாட்டோம், மக்களுடைய காணிகள் மக்களுக்குன்னு சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்போ இந்த செயல்பாட்டில் என்னத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. பார்க்கலாம் இதில் என்னென்ன நிலைப்பாடுகள் எல்லாம் முன்வைக்கப்பட போகின்றது. உண்மையிலேயே சட்ட ரீதியாக இது அங்கே வந்த பிறகும் பிரதேச சபைக்கு வந்த பிறகும் மீண்டும் ஒரு சிக்கல் நிலைமைகளை இங்கே எடுத்து இருக்கிறத காணக்கூடியமாக இருக்கிறது. சரி, இது இவ்வாறு கேட்க இந்த நாமல் ராஜபக்ச அண்மை காலமாகவே சில கருத்துக்களை முன்வைச்சு கொண்டே வாரார். சமூக வலைத்தளங்களில் சில நேர்காணல்களில் அவர் முன்வைக்கிற கருத்தை எதற்காக ஒரு கேள்வி இருக்குது. அவரே நேரடியாக சில விடயங்களை தன்மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் பேசுபொருள் ஆகாட்டிக்கும் கூட அவரே அந்த விடயங்களை எடுத்து அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறார். வாசிம் தாயினுடைய கொலை சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது ஒரு வரலாற்றை சொல்லி அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறார். தன்னுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற விடயத்தை நேரடியாகவே சொல்கின்றார். அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்களோட சம்பந்தம் இருக்கு என்று இவர்கள் ராஜபக்சர்கள் சார்ந்து பேசப்படுகின்ற பொழுது முன்னைய காலகட்டங்களில் அதற்கும் ஒரு எதிர்ப்பிலைகளை அவர் காண்பிச்சிருக்கிறத காணக்கூடியமாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது ஒரு பேசுபொருள் ஆகாத விடயத்தை கூட கொண்டு வந்து நேர்காணல்களில் எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை என்ற ஒரு விடயத்தை சொல்கிறார். ஏன் இது இப்படியான விடயங்கள் எல்லாம் தெரிவிக்கிறார் என்ற ஒரு கேள்வி இருக்குது. அண்மையில் கூட இந்த சொத்து விவரங்கள் சம்பந்தப்பட்ட விடயத்துக்கு இந்த சட்டம் வாரத்துக்கு முதலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொத்து விவரங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை கொண்டு வரணும் என்ற விஷயம் வாரத்துக்கு முதலே நான் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தோன்னே எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். குறிப்பாக இந்த தங்காலை கார்டன் இல்லம் கூட அப்போது எனக்கு தரப்படைக்கு நான் சொன்னால் இது ஒரு அரசியல் இல்லம் நான் வாங்க மாட்டேன். பிறகு இப்பொழுது என்னுடைய பேருக்கு மாற்றப்பட்ட பிறகு அதை கூட நான் சமர்ப்பிக்கிறதுக்கு இருக்கிறேன். இனி வருங்காலங்களில் அதுவும் சமர்ப்பிக்கப்படும். ஆக
எல்லா விஷயத்தையும் நான் சமர்ப்பித்து கொண்டே இருக்கின்றேன். நான் சொத்து விவரங்களில் எங்களுக்கு ஒரு சிக்கலும் இல்லை என்ற விஷயத்தை தெரிவித்திருக்கிறேன். இது வெறுமனே இந்த விடயங்கள் சார்ந்து ஏன் அவர் பேசுகிறார் என்ற ஏற்கனவே அவருடைய கிரிஷ் வழக்கு சம்பந்தப்பட்ட விடயங்கள் பேசுபொருளாகி கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகள், சொத்து விவரங்கள், முறைகேடான சில விடயங்கள் எல்லாம் பேசுபொருளாகி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தானே நேரடியாக வந்து சில விஷயங்களை ஒப்புக்கொள்கின்றாரோ. ஒன்று வந்து இது மாகாண சபை தேர்தலுக்கு அவருடைய ஒரு அடிக்கல் நாட்டு சம்பவமா, இல்லாட்டிக்கு இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக ஒரு பொதுஜன பிரமுடைய ஒரு நல்ல பிம்பத்தை காட்டி மக்கள் மத்தியில் ஒரு பிரபல்யப்படுத்துறதுக்கான ஒரு விஷயத்தை அவர் மேற்கொள்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. இந்த தங்காலை விஷயத்தை திடீரென்று ஒரு நேர்காணலில் இவர் சொல்லி தெரிவித்திருக்கிறதும் கூட அப்படி ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விடயங்கள் எல்லாம் இவர்களை நோக்கி நகர்றது, ராஜபக்சர்களை நோக்கி நகர்றதும் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜோசியர் ராஜபக்ச அவர்கள் இந்த முறையற்ற முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் சம்பந்தமான விடயத்தில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். பிறகு விசாரணை முடிவில் அவர் திரும்பி செல்வதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதே மாதிரி சுகீஸ்வர பண்டார் அவர்களுடைய விடயம் ஏற்கனவே பேசுபொருளாக இருந்தது. முன்னைய காலகட்டங்களில் கொடபாய ராஜபக்சனுடைய செயலாளராக இருந்தவர். செயலாளராக இருந்த காலப்பகுதியிலேயே அவர் 2 சம்பளங்கள் பெற்றிருந்தார் அரசாங்கத்திலிருந்து. ஆகவே இதுவும் அரச சொத்துக்களை வீணடித்தல் என்ற ஒரு முறைக்குள்ளே தான் வரும். அப்போ அந்த முறைக்குள்ளே வருகின்ற பொழுது இந்த விஷயங்கள் சார்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற வகையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இதில் கொடபாய ராஜபக்சனுடைய கைது இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது என்று அவருடைய காலத்தில் நடந்தது என்றபடியா கொடபாய ராஜபக்சவை இந்த விஷயத்தில் வந்து வாக்குமூலம் அழைக்க செல்கின்ற பொழுது இதை முதல் வந்து இது அவருக்கு போக வேண்டிய பணம் இல்லைன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் இன்னொரு ஆள் தன்னுடைய மருமகனுக்கு இந்த பணம் போகணும் மாறி போயிருக்குன்னு சொல்லியிருந்தார். மருமகன் வந்து சாட்சி சொல்கின்ற பொழுது எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தார். ஆகவே இதிலேயும் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை யார் கொடபாய ராஜபக்ச சார்ந்தவர்களே சொல்லியிருந்தார்கள். மீண்டும் இந்த சுகீஸ்வர பண்டாரனுடைய வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாங்கள் இப்பொழுது இந்த காணொலி எடுத்துக்கொள்கின்ற நேரம் வரைக்குமே நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகியிருக்கின்றார். என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்றது இனித்தான் தெரிய வரும். ஏன்னா முன்னைய காலகட்டங்களில் இந்த விளக்கமறியல் நீடிக்கப்படுற விடயம் தான் நடந்திருந்தது. இப்பொழுதும் இந்த விளக்கமறியல் நீடிக்கப்படலாம் என்றால் இது தொடர்பான விசாரணைகள் இன்னுமே நடத்தப்பட இருக்கின்றன. சரியான விசாரணைகள் நடத்தி முடிக்கிறதுக்கு முதல் பிணையில செல்றதோ அல்லது அதை முழுமையாக விடுவிக்கிறதுன்றதோ சாத்தியப்பாடு இல்லாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. வாய்ப்புகள் குறைவு என்ற அடிப்படையில் பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட போகின்றது சுகீஸ்வர பண்டாரனுடைய வழக்கு தொடர்பான விடயத்தில் என்ற இனி வருங்காலங்களில் நாங்கள் பார்க்கலாம். என்றால் கொஞ்சம் இந்த ராஜபக்சர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு இறுக்க நிலைமைக்கெல்லாம் இருக்குது. இனி வரவரத்தான் இதற்குரிய சில தளர்த்தல்களை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளுமா அல்லது பெரிய அளவில் தண்டனையை நோக்கி நகர்த்தப்படுகிற ஒரு விஷயமாக இது அமையுமான்றதையும் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விடயம் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த நீரியல் வளங்கள் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களோடு ஒரு கலந்துரையாடல். அதில் கடத்தொழிலாளர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள், அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள், அரசியல் பிரமுகர்கள் பலரும் பங்கு பெற்றிருந்தார்கள். அதில் இந்த முல்லைத்தீவு கடற்படை பகுதியில் வந்து வெளி மாவட்டத்திலிருந்து வருபவர்கள் தங்கி இருந்து மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் இவர்கள் சட்டவிரோதமாக செய்யப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்ற மீன்பிடி நடவடிக்கைகளை பெரிய அளவில் மேற்கொள்றதால அங்கே ஏலவே மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற முல்லைத்தீவு வாசிகளுக்கு இது ஒரு சிக்கல் நிலைமைகளாக இருக்கின்றன. இந்த சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளாக ஒட்டுமொத்தமாக மீன்கள் அழிவடையும், அடுத்த பெருக்குக்கு மீன்கள் இருக்காது என்ற ஒரு விஷயமும், அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இங்கே வந்து மீன் பிடிக்கிறதால இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது, முல்லைத்தீவு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்ற ஒரு விஷயமும் அங்கே சுட்டி காட்டப்படுகின்றது துரைராசா ரவிகரன் அவர்களால். ஒரு புகைப்படங்கள், ஆதாரங்கள், இதற்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் துரைராசா ரவிகரன் அவர்கள் சந்திரசேகரன் அவர்களுடைய முகத்துக்கு நேராக கொடுத்திருந்தார். இதை பாருங்க, நீங்கள் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட இது எல்லாத்தையும் தந்திருக்கிறேன், இப்பையும் தாரன், இது இனியாவது இருக்க நடவடிக்கைகள் எடுங்கன்ற ஒரு பொருள்படத்தான் அவர் பேசியிருந்தார். ஒரு காரசாரமான விவாதமாக இது இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக இதில் இருந்த இந்த கடற்தொழிலாளர்கள் கூட அதற்கான கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார்கள். குழப்பகரமானது என்று சொல்றதையும் விட ஒரு காரசாரமான ஒரு தேவையான விடயங்கள் நிலது இங்கே பேசப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதற்குரிய காணொலியையும் பார்க்கலாம். மீனவர்கள் எடுத்த படங்கள் சட்டவிரோத திருட்டு தொழில் பிடிக்கப்பட வேண்டியாக்களை பொலிசும் பிடிக்கிறதில்ல, கடற்படையும் பிடிக்கிறதில்ல, இப்படியாக நடக்குது. இது உங்கள்ட்ட சந்திச்சேன். இருந்தாலும் அவர் செய்த தொழில் சட்டவிரோத தொழில், அதுதான் முள்ளிவாய்க்கால மட்டும் மைப்பாடுறது. எங்களை மாதிரி நேர்மையா தொழில் செய்கிறான்னா ஒரு பிரச்சனையும் பெறாது. இப்ப செய்யறதே சட்டவிரோத தொழிலாம் நாங்க குடும்பத்தை வழங்கப்பட்டது இந்த மாதிரி வழங்கப்பட்டது. அவர் முள்ளிவாய்க்கால் பூர்வீகியா அல்லது என்ன மாதிரி? இல்ல அவர் முள்ளிவாய்க்கால் பூர்வீகம் இல்ல,
அப்போ அப்புறம் என்னண்டா அதுக்குரிய நடவடிக்கையே எடுங்க. என்னண்டா இப்படியான வேலையால தான் சட்டவிரோதம் கூடுதீங்க. முல்லைத்தீவுல இருக்கட்டும், அடுத்த மாவட்டத்தால் அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருந்து வேலை பார்க்காமல் இங்கே இருந்தது. டிஜி சொன்ன ஒரு விடயத்துக்கு பதில் இன்னும் வரையில்லை. இவர்கள் சுட்டி காட்டினது அங்க இருந்து அனுமதி கொடுத்து விடப்படுறோம். அந்த அனுமதியை கொடுத்து விடுறீங்க விளையாடுறாங்களுக்கு. நாங்கள் இப்ப கேட்கிறவங்கள என்னண்டா சட்டவிரோதம் வேண்டாம் தான் கேட்கிறோம். அதாவது களவெடுக்கிறாக்களை பிடிக்கும் தான் கேட்கிறோம். திருட்டு தொழிலை செய்ய வேண்டாம் தான் கேட்கிறோம். திருட்டு தொழிலை விட சொல்லியா நாங்கள் கேட்கிறோம். நிப்பாட்டோம். உண்மையில பிடாற இப்ப நான் உண்மையில பொலிச கடற்படையெல்லாம் குற்றச்சாட்டுவேன். மக்கள் முகம் கொடுக்கின்ற, மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக பேசிக்கொள்வதற்கும் அதற்கான முடிவுகளை எடுப்பது. நான் நினைக்கின்றேன் கடந்த முறை நாங்கள் பேசப்பட்ட பல்வேறு விடயங்கள் பூரணமாக இன்னமும் தீர்வு காணப்படாவிட்டால் கூட நாங்கள் ஒரு உத்தரவாதத்தார் இங்கே இருக்கின்ற மீனவ சங்க தலைவர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் உண்மையிலேயே இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அணுகுமுறையை கையாளுவது, அது இந்த விவாதம் வேண்டாம். அப்போ அதனால் வந்து விசேடமாக அதை போன்று ஒன்று சொல்லிக்கொள்ளணும். அதே போன்று இங்கே இருக்கின்ற கடல் தொழிலாளர்கள், நாங்கள் கடல் தொழில் மாத்திரமல்ல, உண்மையிலே முல்லைத்தீவு மாவட்டம் என்பது உங்களுடைய மாவட்டம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற அனைத்து செயற்பாடுகளும் உங்களுக்கும் பங்கு. அதனால வேண்டி எங்களுடைய அரசாங்கங்கிறது உண்மையிலேயே இந்த மீன்பிடி துறைக்கு மாத்திரமல்ல, நாட்டில் உங்களுடைய கிராமங்களில் இருக்கின்ற வீதி பிரச்சனையா, குளங்கள் பிரச்சனையா, அல்லது ஏனைய பிரச்சனைகளா, பாடசாலை பிரச்சனை. அப்போ வரும்பொழுது கூட ஒரு பாடசாலைக்கு அடிக்கல் நாட்டு விழாவும் சேர்த்து வரும். இப்போ இதனால் வரைக்கும் அந்த பிரதேசத்தில் உண்மையிலேயே பின்தங்கிய பாடசாலை பாடசாலை கட்டடங்கள் போதாது, வீதிகள் இல்லை. வீதிகள் தீர்த்திறதுக்காக வேண்டி பெருந்தொகையாக பணம் ஒதுக்கியிருக்கிறோம். பாடசாலைக்கான செயற்பாடுகள் முன்னெடுத்து வருகின்றோம். அதே போன்று உங்களுக்கு எல்லாருக்கும் சரித்திரம் மிக்க பாலமாக இருக்கின்ற வட்டுவாகல் பாலம், அது இன்னைக்கு அடுத்த வருடம் செய்து முடிக்கணும். பெருவாரிய வடைமுடி தான் எதிர்பார்க்குறோம். அப்போ அந்த வகையில் இருந்து அடுத்து நாங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் பார்க்குறோம் கோப்பிலாயிலையும் பாலத்தை அமைக்கிறதுக்கு. அப்போ அந்த மாதிரியான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். நீங்கள்லாம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் கூட இங்கே சட்டவிரோதமான மீன்பிடியில் ஈடுபடுகின்ற ஆட்கள் இருக்கிறாங்க. அதன் காரணமாக இங்கே இருக்கின்ற பெருவாரியான சிறு தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இது தொடர்பாக நாங்கள் பல தடவை சம்பந்தமாக பேசுகிறோம், பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். விசேடமாக நேவி, போலீஸ், பாதுகாப்பு படைகள் உள்ளிட்ட அனைவரோடு நாங்கள் அண்மையிலும் கூட பாராளுமன்றத்தில் சம்பந்தமாக பேசி இறுதியாக நாங்கள் முடிவெடுத்து அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற கடற்படையை இணைத்து கொண்டு அங்கே இருக்கின்ற போலீஸாரை இணைத்து கொண்டு அதுக்கான ஒரு குழுவை உண்டாகத்துக் கொள்வதற்கான முடிவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஏன்கிட்ட அது உண்மையிலே ஒரு பூதகரமான பிரச்சனையாகவும் உணர்ச்சி பூர்வமான பிரச்சனையால் மக்கள் கூடுதலாக பாதிக்கப்படுகின்ற பிரச்சனையாகவும் இருப்பதன் காரணமாக அவைகள் தொடர்பாக நாங்கள் கூடுதலாக கவனத்தை செலுத்தியிருக்கின்றோங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று இன்னும் ஒரு பிரச்சனை தான் விசேடமாக இங்கே இருக்கின்ற மக்கள் மத்தியில் கூடுதலாக பேசப்படுகின்ற பிரச்சனை தான் கரவலை சம்பந்தமான பிரச்சனை. அப்போ அந்த கரவலைக்கு மீண்டும் அனுமதி கொடுத்துட்டோமா, அல்ல மீண்டும் அவர்களுடைய காட்டுத்தனமான வேலைகளை செய்கின்றார்களா என்பது நீங்கள் இப்போ சொல்லணுங்க. அப்போ அது சொன்ன பிறகு நாங்கள் அதற்கான முடிவு எடுக்கணும். என்கிட்ட அன்றைக்கு அதுகளுக்கான முடிவுகளை எடுப்பதற்குரிய அதிகாரிகளும் இருக்கிறாங்க இந்த இடத்துல. அந்த வகைகளில் உண்மையிலே எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஜியும் இருக்கார், அதே போன்று எங்களுடைய செக்ரட்டரியும் இருக்கிறார். அப்போ அதனால் அதுகள் சம்பந்தமாகவும் நாங்கள் பார்ப்போம். அது மாத்திரமல்ல, நான் நினைக்கிறப்ப எங்களுடைய நெக்டா நிறுவனத்தின் மூலமாக எதிர்வரும் காலங்களில் நாங்கள் இந்த கேஜ், அதாவது கூடுகள் அமைத்து மீன்பிடிக்கின்ற உங்களுடைய குளங்களில் நன்னீர் மீன்பிடிக்கும் குளங்களுக்கு நாங்கள் மீன்பிடி முறையை நாங்கள் எதிர்வரும் காலங்களில் நான் நினைக்கிறோம் 20 கேஜுக்கு மேலே 20 கூடுகளுக்கு மேலே நாங்கள் கையளிக்கிறதுக்கு இருக்கிறோம். அப்போ அந்த கேஜ் ஒன்றுக்கு 5 பேர் கொண்ட குழு ஒன்று அமைத்துக் கொள்ள வேண்டும். அது சம்பந்தமாக எதிர்வரும் காலங்களில் எங்களை நெக்டா நிறுவனத்தின் மூலமாக உங்களுக்கு கூடுதலான தெளிவூட்டலை ஏற்படுத்துவார்கள். அது பெரிய வேலை திட்டம் உண்டு, புதிய முறை உண்டு. நினைக்கிற ஒரு கூட்டில் மாத்திரம் 5 டன்னுக்கு அதிகமான மீன்களை நாங்கள் பிடிக்கலாம், மீன் வளர்க்கலாம். அப்போ அதற்கான வளர்க்குறதுக்கு அதுக்கெல்லாம் 70 லட்சத்துக்கு மேலே செலவாகுது. அப்போ அந்த 70 லட்சத்தையும் நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் தருவோம். ஏன்னா
அதுக்கு பிறகு நீங்கள் அதுகளை தொடர்ந்து நீங்கள் ரிவால்விங் பட் மாதிரி வச்சுக்கொண்டு தொடர்ச்சியாக அவைகளை பராமரிப்பதற்கு புதிய முறையில் கொள்வதற்கு மேலதிகமாக தேவையாக இருந்தால் உங்களுடைய கூடுகளை விரிவாக்கம் செய்து கொள்வதற்கான எதுவான நடவடிக்கையும் எடுக்கலாம். அப்போ அதனால நாங்கள் பார்க்கணும்னு இன்றைக்கி இந்த கடல் மாத்திரமல்ல உண்மையில் கடலை விட எங்களுக்கு பெருவாரியான பெரிய குளங்கள்லாம் இருக்கட்டும், அந்த குளங்கள்லாம் இன்றைக்கு சரியான முறையில் பராமரிக்க அதனுடைய பயன்பாடுகள் எடுக்கப்படாமல் இருக்கின்றது. அதுகள் சம்பந்தமாக நாங்கள் கவனத்தை செலுத்திருக்கின்ற விஷயமாக நாங்கள் அதில் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு தான் கூடுதலான கூடுகளை கொடுப்பதற்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். அப்போ அதனால் இங்கே இருக்கின்ற குளங்கள் உள்ளுக்கு சென்று அவைகளை அமைத்துக் கொள்வதற்கு அது கடலையும் அமைக்கலாம். அது சம்பந்தமாக இருக்கிற காலங்களில் எங்களுடைய லக்டா நிறுவன அதிகாரிகள் நீங்கள் அந்த சங்கங்கள் ஊடாக நாங்கள் சந்தித்து அந்த சங்கங்கள் ஊடாக நாங்கள் இதில் கலந்துரையாடி அது தொடர்பாக மேலும் தெளிவூட்டி 5 பேர் கொண்ட, அதாவது ஒரு கூட்டு 5 பேர் இருக்கோம் கட்டாயம். எங்கிட்ட அது வந்து தனிநபர்களுக்கு இல்லை, ஒரு கூட்டாக இருக்கின்ற ஆட்களுக்கு மாத்திரம்தான் நாங்கள் அளிக்கிறது. அப்போ அந்த செயற்பாடுகள் முன்னெடுத்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு நிச்சயமாக குறைஞ்சது ஒருத்தருக்கு மாத்திரம் 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கான வருமானத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு முறை ஏற்படும். அப்போ அந்த இதுகளையும் கவனத்தில் செலுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு, அதே போன்று இங்கே இருக்கின்ற ஏனைய பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடுவோம். அதனால இது டிசிசி இல்லை, இது வந்து ஃபிஷரிஸ்க்கான டிசிசி.